Hello, Parameswari madam. Good morning. Oh, good morning. Parameswari madam தான் கிடைக்கிறேன். Good morning. Good morning. எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறேன். என்ன வீட்டுக்குள்ள தான் நுழைக்கிறீங்களா இருக்கிறேன். வேக்சின் எப்போ வருமா? அது முதல் 80 வயசுக்கு அங்கால அவருக்கு கொஞ்சம் பேர் போட்டாச்சு. எங்களுக்கு இன்னும் வேற இல்லை. 70க்கும் 79க்கும் முடியல. அப்புறம் அடுத்த சீசன் 80 வயசு ஆக்களுக்கு எல்லாம் போட்டாச்சு. எங்களுக்கும் இன்னும் வேற இல்லை. எங்களுக்கும் இன்னும் வேற இல்லை. அது கொஞ்சம் இப்ப வருமானு தெரியல. சில வேளை மேய்க்கு வருமானாங்க, ஏப்ரல் கடைசிக்கு வருமானாங்களே இன்னும் தெரியல. கிருஷாந்தன், கோபிநாத், தேவி அக்கா, சிவகலை மேடம், மாதாஜி. குட் மார்னிங் கோபிநாத். உங்களுக்கு குட் ஈவினிங். வணக்கம் ஐயா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் கிருஷாந்தன், ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்ல சுகம் ஐயா. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதா? ஓமையா, நாளைக்கு ஒரு பாடம் இருக்குது. நீங்க அப்ப கொழும்புல நிக்கிறீங்களா? ஓமாம். நாளைக்கு ஒரு பாடம். இதுவரையில எப்படி பாடங்கள்? பிரச்சனை இல்லையா, எல்லாம் ஓகே. செஞ்ச பாடங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல் எனக்கு. நல்லது. எப்ப தெரியும் ரிசல்ட்ஸ்? ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கிங் பண்ணி ஒரு 1 month இல்லாட்டி 2 month பிறகுதான் ரிசல்ட்ஸ் போடுவாங்க. எக்ஸாம் முடிச்சிட்டு போறீங்களோ மட்டக்களப்புக்கு? இல்லாட்டி இல்ல, எக்ஸாம் முடிச்சிட்டு அங்கதான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அகாடமிக் தொடங்க போகுது அடுத்த செமிஸ்டருக்குரியது. சரி. இப்ப இங்க எல்லாம் ஓபன் பண்றாங்களா? ஓமாம். இங்க எல்லாம் நார்மல் என்ற மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு. அப்ப ரீஓபன் பண்றாங்க பழையபடி கொஞ்சம். உங்களுக்கு எல்லாம் எப்போ வேக்சின் வரும்? எங்களுக்கு இன்னும் அதை பற்றி கதைக்கல ஐயா. எங்கட ஏரியாவில கதைக்கல. இப்ப வந்து அந்த இது கொரோனா இருக்கிற ஆக்களுக்கு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. வந்தவைக்கும் மற்ற அங்க வேலை செய்யற அந்த வேலையாளர் அவங்களுக்கும் போட்டு ஆமாம், டாக்டர்ஸ், நர்ஸ்மார் அவங்களுக்கு அந்த முன்னிலை சேவையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்யறாங்க, போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்க எல்லா இடமும் ஒரே மாதிரி சேம் இதுதான். போடுறாங்க. இங்கேயும் வந்து 2 தரம் வந்தது வேக்சின். மட்டுப்படுத்த அளவு 5 லட்சம் அவ்வளவுதான் வந்தது. அதை வச்சு போடக்கூடியவங்க ஒவ்வொரு ஸ்டெப் வைஸா போட்டு கொண்டிருக்கிறாங்க. சரி. சிவகலை மேடம், ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஹலோ கோபிநாத், நீங்க வீட்டிலேயே இருக்கிறீங்க? இன்றைக்கு டியூட்டி ஆஃபா? இன்னைக்கு நான் கொழும்புல தான் இருக்கு. இன்றைக்கு வீட்டில் இருக்கிறீங்களா? வீட்டில் இல்லை, கொழும்புல தான். ஐ மீன் அது கொழும்புல தான். ரைட். இன்னைக்கு நாங்க கொஞ்சம் 1 hour லேட்டா ஸ்டார்ட் பண்றதால கொஞ்சம் குயிக்கா 1 hour முடிச்சிட்டோம். ஓகே. இப்போ பொதுவா ஸ்ரீலங்காவில 7 8 better time generally. சாரி சார். இல்ல, ஸ்ரீலங்காவில generally 7 8 better time, the meditation time. 7 ஓகே சார், 8 ஓகே. பொதுவா டின்னர் டைம் என்ன? நான் அப்படியே ஒரு நேரத்துல சாப்பிடுறேன். அப்படியே 8க்கு பிறகுதான் சாப்பிடுவாங்க ஜெனரலி. 8 பிறகு தான் வளமையா சாப்பிடுறேன். இங்க கொஞ்சம் ஏர்லியா டின்னர் எடுத்துடுவாங்க, 7 அப்படி. அவங்களோட பிராக்டிஸ் இங்க. என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? இப்ப வந்து இந்த மார்னிங் வந்து 0 டிகிரி இருந்தது. ஆஃப்டர்நூன்ல ஒரு 10-15 டிகிரி செல்சியஸுக்கு போகும். மைனஸ் டிகிரியா இருந்தா அது சேஞ்ச் ஆயிடுது. ஜனவரி பிப்ரவரி எல்லாம் -10 -15 கூட இருந்தது. பட் அது வந்து இங்க நார்மல். அது கொஞ்சம் அந்த 2 மாசம் ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் கஷ்டம் தான், டிஃபிகல்ட். வெளியில எல்லாம் பெருசா போக முடியாது.
உடம்போட அந்த சக்தி அதுக்கே வேஸ்ட் ஆயிடும். நிறைய கலரி பேஸ் பேர்ன் ஆகும் அந்த குளிர உடம்ப குளிர ஓமா வச்சிருக்கிறதுக்கு. அப்ப கொஞ்சம் குண்டா மெலிஞ்சிடலாம் போல. நல்ல டயட். இப்ப சாப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினா மெலியலாம். சிவகலை மேடம் நீங்க இருக்கிறீங்களா? தேவி அக்கா கேக்குதா? ஹலோ தேவி அக்கா கேக்குதா? ஜெயஸ்ரீ மாதாஜி கேக்குதா? ஓமோ இப்பதான் முடியுது. சரி எல்லாரும் இருங்க, நான் கொஞ்சம் மியூசிக் போட போறேன். சொல்லுங்க, கொஞ்சம் மியூசிக் போடலாம். ஹலோ 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 கேக்குதா? ஹலோ ஹலோ தேவி அக்கா. கேக்குதா உங்களுக்கு? சரி சரி சரி. நிர்மந்தம் இப்பதான் முடியுது. நிர்மலா முடிஞ்சுதோ அவங்களுக்கு ஆராத்தியோட முடிச்சு போட்டு தொடங்கினாங்க. சரி அப்ப இருங்க, நான் இந்த இது இசை போட போறேன். இசை போட போறேன்.
बार आपके लिए दरबारी बजा चुका हूँ मैं, और हर बार मैं जब बजाता हूँ आपके लिए मैं कुछ नई बात पेश करने की कोशिश करता हूँ। देखिए, आलाप मैंने किया आधा घंटा और एक सुर से कितने सुर गए, और मीन का सिर्फ काम किया, आपको खाली मीन का काम दिखाया। दरबारी सितार में बजाना कोई मामूली बात नहीं है। आपके आशीर्वाद। कुछ गायकी की ताने सुना रहा हूँ। Happy birthday. Udayakumar sir, good evening. Yuvraj, good evening. Good evening. Good evening. Welcome. Yuvraj, good evening. Abdul Hamid sir, good evening. Good evening. Vanakkam. Vanakkam. Gopi Ganesh sir, good evening. Madhi madam, Jayashree Madaji, good evening. Jayashree Madaji, good evening. Krishna Kumar sir, good evening. Jayashree Madaji. Lalita Didi, Jayashree Madaji, good morning. Good morning, sir. Jayashree Madaji. Good morning, Jayashree Madaji. நான் ஐபேட்ல இருந்து ஜாயின் பண்ணேன்னா அந்த ஐகான்லாம் மேல இருந்து தேடிட்டு இருந்தேன். டிஃபரெண்டா இருக்கு. லேப்டாப் வந்து வேற இல்லையா, லேப்டாப்ல சார்ஜ் இல்ல. Meera Jayaraj, madam, good evening. Welcome. Good evening. Thank you, sir. Welcome. Gopi Ganesh sir, welcome from here. Krishna Kumar, நீங்க இருக்கிறீங்களா? Good evening. Okay.
ஓகே வெல்கம் வெல்கம். பாரதி சார் மற்றும் பிருந்தா மேடம் வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங். வணக்கம் சார். பிருந்தாங்க சார், வணக்கம். வணக்கம் பிருந்தா. பாரதி சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெய் ஸ்ரீமான். என் பேரு வணக்கம் ஹரி. வணக்கம். வணக்கம் தம்பி. பையனா பொண்ணா? ஆதியா? ஹரிஷ். ஹரிஷ் வணக்கம். ஹரிஷ் வணக்கம், வாங்க, வெல்கம். தியானத்துல சரி, நீங்களும் தியானம் பண்ண வந்திருக்கிறீங்களா? வாங்க, தியானம் சேர்ந்து பண்ணுங்க அப்பாவோட. ஹரீஷ் குருப பண்ணாம சமத்தா அப்பா கூட உட்காரணும்னா மெடிடேஷன் பண்ண. ஓகே, சரி, நாங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபேஸ்புக்ல குட் ஈவினிங் கிருபா மேடம் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் சந்திரகுமாரி, திஷாந்தி, சரஸ்வதி, சிவகலை மேடம், எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீமாதிஜியின் பிறந்த தினம், அருமையான தினம். எல்லோருடைய வாழ்த்துக்களும் மிக மிக அருமையாக இருந்தது. முதல்ல ஒன்று இரண்டு வாழ்த்துக்களை பார்த்ததுமே
ஒன்றுமே பேச வரவில்லை. அவ்வளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ முதல் கண் ஷிமாதிஜி, thank you so much, Shimataji, for your love. Please always எப்பொழுதும் இந்த அன்பில் எங்களை அரவணைத்து வைத்திருங்கள். அது ஒன்றே எமது வாழ்வுக்கு தேவை. ஸோ எப்பொழுதும் ஸ்ரீமாதாஜியின் பிறந்த தினத்துக்கு நாங்கள் என்ன ஸ்ரீமாதாஜிக்கு கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அதற்கு மேலாக ஸ்ரீமாதாஜி எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். இன்றைய பிறந்த தினம் எங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது. எல்லா சாயோய்களும் இவ்வாறே உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில். ஏனென்றால் நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய எமது சகஜ குடும்பம் வளர்ந்து கொண்டு போகிறது எல்லா நாடுகளிலும். ஸோ இலங்கையில் முதலாக இப்படி ஒரு அன்பு நிறைந்த ஒரு சகோதர சகோதரிகளை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஸ்ரீமாதாஜி அனைத்து பெருமையும் தங்களுடையதே. எங்களை எப்பொழுதும் வழிநடத்தி உங்கள் அன்புக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீமாதாஜி. ஸோ நாங்கள் இன்று காணொலியை பார்த்து குண்டலினியை உயர்த்தி கவசமிட்டுக் கொள்வோம். Has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you try it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்று ஒன்றே ஒன்று நாங்கள் ஸ்ரீமாதாஜியிடம் கேட்போம். எமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து ஸ்ரீமாதாஜி, நீங்களே எமது தெய்வீக அன்னை, தெய்வீக குரு, பரபிரம்மா.
தயவு செய்து எமது இருதயத்தில் வாருங்கள், நிரந்தரமாக குடியேறுங்கள். எமது இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். எமது இருதயத்தில் இருந்து எப்பொழுதும் தங்களுடைய அன்பு வெளிப்படுவதாக இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு இன்று ஒரு வரம் தாருங்கள். மற்றவர்கள் எங்களை பார்க்கும் போது உங்களின் ஒரு சிறு அம்சத்தை அதாவது மற்றவர்கள் காணக்கூடியதாக எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. இன்றைய நாள் மிகவும் ஒரு ஆனந்தமான நாள். நீங்கள் எல்லோரும் அந்த ஆனந்தத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய எழுத்துக்களில், உங்களுடைய பதிவுகளில், வாட்ஸ்அப் பதிவுகளில் அது தெரிந்தது. எனவே இன்று நாங்கள் ஸ்ரீ மாதாஜியின் அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறிய காணொளி நாங்கள் பார்ப்போம். அதில் தமிழ் சப்டைட்டிலும் தமிழில் சொல்லப்படுகிறது. ஸோ எல்லோருக்கும் அது விளங்கக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று சகஜ யோகத்தின் குருவான ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம். மார்ச் 21 1923 அன்று காலை மத்திய பிரதேச மாநிலத்தில் சிந்துவாரா என்ற ஒரு சிறிய நகரத்தில் திரு பிரசாத் ராவ் கேசவ் ராவ் சால்வே என்னும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் தனது வீட்டிற்கு விரைந்து கொண்டிருந்தார். அவரது மனைவி கார்னீலியா பிரசாத் பிரசவ வலியில் இருப்பதாகவும் அவருடைய குழந்தை எந்நேரமும் பிறக்க இருப்பதாகவும் தகவல் அறிந்து அவர் விரைந்தார். அன்றைய தினம் ஒரு விசேஷமான தினமாகும். அதாவது ஈக்வினாக்ஸ் தினம். காலையும் இரவும் சரியாக ஒரே அளவு இருக்கும் ஈக்வினாக்ஸ் தினமாகும். அந்த ஈக்வினாக்ஸ் தினத்தினன்று சரியாக மதியம் 12 மணிக்கு ஸ்ரீ மாதாஜி பிறந்தார். அவருடைய மாசற்ற பொலிவுடன் இருந்த அழகான முகத்தை கண்டு அவரது பெற்றோர் அவருக்கு நிர்மலா என்று பெயரிட்டனர். அதே சமயத்தில் இந்தியாவில் வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்திய காங்கிரசிற்கு முக்கியமான ஒரு தலைவராக வந்து கொண்டிருந்தார். ஆனால் சால்வே குடும்பத்தினர் சுதந்திர போராட்டத்தில் தங்களது குடும்பத்தின் பங்கு என்னவென்று இன்னும் அறியாத நிலையில் அமைதியாக போய்கொண்டிருந்தது. அங்கு எப்பொழுதும் குழந்தைகளின் ஆனந்தமான குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். ஸ்ரீ மாதாஜி அவருடைய சகோதர சகோதரிகளுடன் ஆனந்தமாக விளையாடும் சத்தம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருந்தது. My father had dogs in the house and I was very fond of them. Also he had one monkey and I always used to go and talk to the monkey, give him food. But one thing I remember is a parrot which was very much understanding me. My childhood has been very beautiful. I was very fond of trees and also of the garden,
flowers I was very much fond of. And my father, especially, he looked after that side of my life. அவர்களது குடும்பம் நாக்பூருக்கு சென்ற பின்னர் கார்னேலியா பிரசாத் அவர்களும் பிரசாத் ராவ் அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்தனர். இந்த முடிவு தங்களது முழு குடும்பத்திலும் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. செல்வந்தர்களா வாழ்ந்த அவர்கள் எளிமையான வாழ்க்கைக்கு மாற வேண்டியிருந்தது. சிறு வயதில் ஸ்ரீ மாதாஜி காந்திஜியின் ஆசிரமத்தில் இருந்துள்ளார். காந்திஜியே இவ்வளவு சிறு வயதில் இவ்வளவு ஆழ்ந்த ஞானம் இருப்பதைக் கண்டு வியந்திருக்கிறார். அவரிடம் ஆன்மீகத்தை பற்றி அறிவுரைகளும் கேட்டுள்ளார். அவரது வயது இளம் பெண்களுடன் சேர்ந்து ஸ்ரீ மாதாஜியும் பேர் ஆர்வத்துடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளையனே வெளியேறு எனும் இயக்கத்தின் போது தானும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1947 ஏப்ரல் 7 ஸ்ரீ மாதாஜிக்கு மனம் முடிந்தது. அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அந்த 2 பெண்களும் பெரிதாகி வளர்ந்த பின்னர் ஸ்ரீ மாதாஜி தனது ஆன்மீக வாழ்க்கையை துவங்கினார். 1970 மே 5 நார்கோல் எனும் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கடற்கரையில் ஸ்ரீ மாதாஜி தவம் இருந்து சஹஸ்திராரத்தை திறந்தார். அத்தருணத்தில் இந்த உலகத்தின் அழகான உண்மையை உணர்ந்தார். முதன் முறையாக கூட்டாக பல மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் முறையை கண்டறிந்தார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு அளித்து அவர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைய வழிவகுத்தார். இவ்வாறே சகஜ யோகா பிறந்தது. குண்டலினி சக்தி நமக்குள் இருக்கும் உள்ளார்ந்த தாய் சக்தியாகும். இந்த சக்தி மேலே எழும்பி சஹஸ்திராரத்தை அடையும் போது நாம் ஆத்ம விழிப்புணர்வு அடைகிறோம். இன்று சகஜ யோகா 150க்கும் மேலான நாடுகளில் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. சகஜ யோகத்தை ஜாதி, மதம், மொழி, நாடு என்ற எந்த வேறுபாடுமின்றி குழந்தையிலிருந்து பெரியவர் வரை அனைவரும் பயிற்சி செய்யலாம். உலகில் உள்ள எல்லா மூலைகளிலும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஸ்ரீ மாதாஜி பயணம் செய்து இந்த சகஜயோகத்தை கற்றுக் கொடுத்துள்ளார். ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஸ்ரீ மாதாஜி ஆத்ம விழிப்புணர்வை அளித்துள்ளார். ஐநா சபையின் அமைதிக்கான விருது உட்பட ஸ்ரீ மாதாஜி பல விருதுகளை பெற்றுள்ளார். ஸ்ரீ மாதாஜியின் வாழ்க்கை ஒரு நீண்ட அழகான பயணமாகும். இந்த பயணத்தில் ஸ்ரீ மாதாஜி லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை தொட்டு அவர்களை வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியுள்ளார். நன்றி. வணக்கம். இன்று நாம் கொஞ்ச நேரம் இன்று அமைதியான தியானத்தில் இருப்போம்.
நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக நாங்கள் கொண்டு சென்று சகஸ்ராரத்துக்கு வருவோம். முதலாவது மூலாதார சக்கரம். ஸ்ரீமாத்திச்சி, எங்களுக்கு கள்ளம் கபடமில்லாத குழந்தை தன்மையை தாருங்கள். ஸ்ரீமாத்திச்சி, நமக்கு தூய ஞானத்தை தாருங்கள், தூய கவனத்தை தாருங்கள். நமது நாபி சக்கரத்தில் ஸ்ரீமாத்திச்சி நமக்கு அமைதியையும் திருப்தியையும் தாருங்கள், மன நிறைவை தாருங்கள். நமது வாழ்வில் மன நிறைவை தாருங்கள். எப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டுங்கள் தாயே. நமது இருதய சக்கரத்தில் ஸ்ரீமாத்திச்சி நமக்கு பாதுகாப்புணர்வையும் தன்னம்பிக்கையையும் தாருங்கள். நமது இருதயத்தை அன்பாலும் கருணையாலும் நிரப்புங்கள். நமக்கு நமது நன்னடத்தைகளின் எல்லைகளை அறிய தாருங்கள். நமது விஷுதி சக்கரத்தில் நான் ஒரு பரம்பொருளின் அங்கம் என்பதை எனக்கு உணர தாருங்கள். எனக்கு சாட்சி பாவத்தை தாருங்கள். எனது பேச்சிலும் நடத்தையிலும் இனிமையை தாருங்கள். எனக்கு பகுத்தறிவை தாருங்கள் தாயே. எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தாருங்கள். மலை போல் மன்னிக்கும் சுபாவத்தையும் கடல் போல் அன்பையும் எனக்கு தாருங்கள். எனது சகஸ்ரார கமலத்தில் வந்த அருளுங்கள் தாயே. அதில் எனக்கு தியானத்தை தாருங்கள். எண்ணங்கள் இல்லாத ஆத்மாவின் அமைதியையும் அன்பையும் உணரும் நிலையை தாருங்கள். என்னை அந்த பரமாத்மாவோடு இணைய செய்யுங்கள். Music video போட்டு Music video. இப்பொழுது ஒரு நிமிடம் நாங்கள் இசையோடு தியானிப்போம்.
இப்பொழுது பூக்கள் தயாராக வைத்திருப்பவர்கள் நீங்கள் உங்கள் ஸ்ரீ மாதாஜியின் படத்துக்கு நீங்கள் அதை வையுங்கள். மிக அழகான பூக்கள் எமது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துகிறது. நறுமணம் உள்ள பூக்கள் எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துகிறது. இந்த நாளில் நீங்கள் ஸ்ரீ மாதாஜிக்கு நீங்கள் வைத்திருக்கும் பூக்களை நீங்கள் இப்பொழுது நீங்கள் வைக்கலாம், கொடுக்கலாம். ஸ்ரீ மாதாஜி கொடுக்கலாம். கொடுத்துவிட்டு நாங்கள் ஒரு பிறந்த நாள் பாடல் ஸ்ரீ மாதாஜிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். நாங்கள் அதை இதில் நாங்கள் அந்த பாடலை போடுகிறோம். நாங்கள் பூக்களை வைத்து ஸ்ரீ மாதாஜிக்கு நாங்கள் ஸ்ரீ மாதாஜி
உங்களுக்கு இன்றைய 98வது பிறந்த தின தன்று எமது மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாயே. நாங்கள் எல்லோரும் ஸ்ரீ மாதாஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். சொல்லி போது நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள். அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள். புண்ணிய பூமி பாரத நாட்டில் சிந்துவாடா என்னும் அழகிய பாரத நாடில் சிந்துவாடா என்னும் அழகிய நகரில் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் பிறந்தவள் எங்கள் ஸ்ரீ நிர்மலா தேவி பிறந்தவள் எங்கள் ஸ்ரீ நிர்மலா தேவி. அகிலம் கொண்டாடும் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள். அகிலம் கொண்டாடும் திருநாள் ஓ திருநாள் ஓ திருநாள். சூரியனின் ஒளி படர்ந்திட சூரியனின் ஒளி படர்ந்திட மகிழ்ச்சியில் மயில்களும் ஆடிட. சூரியனின் ஒளி படர்ந்திட மகிழ்ச்சியில் மயில்களும் ஆடிட. இன்னிசை கோயில்களும் கூவிட இன்னிசை கோயில்களும் கூவிட. ஆனந்தம் எங்கும் பொங்கிட ஆனந்தம் எங்கும் பொங்கிட. அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த
தெய்வங்கள் கூடி பூலோகத்திருள் அகற்ற வேண்டியே சக்தி ஸ்வரூபிணி ஆதி குண்டலினி சக்தி ஸ்வரூபிணி ஆதி குண்டலினி ஸ்ரீ மாதாஜி அவதரித்தாரே ஸ்ரீ மாதாஜி அவதரித்தாரே அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள் அகிலம் கொண்டாடும் திருநாள் ஓ திருநாள் ஓ திருநாள் அன்னையின் சந்நிதி அலங்காரம் செய்து நெற்றியில் குங்குமம் இட்டு மனம் தரும் மாலையிட்டு அழகிய சேலை கட்டி தீபதூபம் ஏற்றி வைத்து அன்னையின் சந்நிதி அலங்காரம் செய்து திருப்பாதங்களில் நலங்கினையிட்டு அன்னையின் சந்நிதி அலங்காரம் செய்து திருப்பாதங்களில் நலங்கினையிட்டு ஆடி பாடி உன் பஜனையும் செய்து ஆடி பாடி உன் பஜனையும் செய்து மத்தளம் கொட்டி கொண்டாடுவோமே மத்தளம் கொட்டி கொண்டாடுவோமே அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள் புண்ணிய பூமி பாரத நாட்டில் சிந்துவாடா எனும் அழகிய நகரில் புண்ணிய பூமி பாரத நாட்டில் சிந்துவாடா எனும் அழகிய நகரில் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் பிறந்தவள் எங்கள் ஸ்ரீ நிர்மலா தேவி அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள் அகிலம் கொண்டாடும் திருநாள் ஓ திருநாள் ஓ திருநாள் ஒரு ஒரு நிமிடம் அமைதியான தியானத்திலிருந்து குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம்.
to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஸ்ரீ மாதாஜி படத்தை நீங்கள் படம் எடுத்து நீங்கள் அனுப்பலாம். கோபிநாத் சார் அனுப்பியது மாதிரி. மற்றது அப்துல் ஹமீத் சார் தாமரை மலர்கள் பிடுங்குவதை பார்த்தேன். மிகவும் அருமை. எனக்கு சிறு வயதில் நாங்கள் எங்களுடைய வீடு புத்தளத்தில் ஒரு தாமரை குளத்து கிட்டத்தான். நான் சிறு வயதில் நெடு குளத்துக்குள்ள இறங்கி தாமரை பூ பிடுங்குவேன். மிகவும் அருமையாக இருந்தது. எல்லோருடைய வரிகளும் சரஸ்வதி அவர்கள் எல்லோருடைய வரிகளும் எல்லாம் கவிதைகள் போல் இருந்தது. எனக்கு முதல் 1-2 நிஷாந்தி உதயகுமார் சார் அவர்கள் எழுதியதை பார்த்த பிறகு வார்த்தைகளே வரவில்லை. அவ்வளவு ஒரு தியான நிலைக்கு கொண்டு போய்விட்டது. மிக்க நன்றி உங்களுடைய இருதயத்தை வெளிப்படையாக எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. ஸோ இதில் நீங்கள் இந்த ஸோ நாங்கள் இந்த ஒரு உங்கள் எல்லோருடைய வரிகளையும் சேர்த்து நாங்கள் ஒரு கார்ட்டொண்டு இன்றைக்கு நாங்கள் அன்னைக்கு கொடுப்பதற்காக தயார் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இலங்கை படத்தில் இந்த நீல புள்ளிகள் எல்லாம் உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புள்ளிகளாக நான் போட்டிருக்கிறேன். ஸோ முக்கியமாக கொழும்பு நிறைய பேர் மற்றும் நுவரெலியா, ஹட்டன், பதுள்ள நிறைய பேர், மட்டக்களப்பு நிறைய பேர், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய அன்பர்கள் நிறைந்திருக்கிறார்கள். சில பேர் மிகவும் அமைதியானவர்கள், பெரிதாக கதைப்பதில்லை. அவர்கள் அனுப்பியவர்களுக்கு மிக்க நன்றி. அனுப்பாமல் இதயத்தால் அர்ப்பணித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி.
அன்பர்களே, எங்களது இதயம் மிகவும் நெகிழ்ந்து விட்டது. இந்த இலங்கை படத்தை பார்த்தீர்கள் என்றால், நாம் நேரடியாக நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த இடங்களில் உள்ள அன்பர்களை நாங்கள் சென்று அடைந்திருக்க முடியாது. இந்த ஆன்லைன் ஜூம் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்ததும் அன்னையின் அருள்தான். இதில் பார்த்தீர்கள் என்றால், இந்த அன்பர்கள், நமது அன்பர்கள் முக்கியமாக தமிழ் பேசும் இடங்களில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். கொழும்பு, இலங்கையின் தலைநகரம், மலையகம் தமிழர்கள், மலையகம் மிகவும் இதயபூர்வமான அன்பர்கள். இந்த மலையகத்திலிருந்து நம்முடன் இணைந்திருக்கும் அன்பர்கள் மற்றும் மட்டக்களப்பு, திருகோணமலை கிழக்கு பக்கங்களில், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் வடபகுதி இது மிகவும் மேலும் மாத்தறை, இலங்கையின் மிகவும் தென்பகுதியான மாத்தறையில் கூட 2 அன்பர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்கள் எல்லோர்களுக்கும் எங்களது இதயபூர்வமான மனமார்ந்த அன்பும் நன்றியும். அதே சமயம் இன்னும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரையில் நாம் மொழி, இது தமிழ் மொழி பேசுபவர்களைத்தான் இதுவரையில் அதிகமாக நாம் சென்றடைந்திருக்கிறோம். மேலும் தமிழ் மொழியில் கூட இந்து சமயம், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ அன்பர்களை கூட சென்று அடைந்திருக்கிறோம். மேலும் இந்த மத வேறுபாடின்றி மற்றும் மொழி வேறுபாடின்றி இலங்கையில் பரவ வேண்டும், இந்த சாயோக தியானம் பெற வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். முக்கியமாக சிங்கள மொழி பேசும் பௌத்த மதத்தை சார்ந்த அன்பர்களை நாம் சென்றடைய வேண்டும். அதுதான் நமது இந்த பிறந்த நாள் தினத்தன்று நமது ஒரு வேண்டுகோள். ஏனென்றால் இலங்கையில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சமுதாய சொசைட்டி, சிங்கள மொழி பேசும் பௌத்த அன்பர்கள். அவர்களையும் இந்த தியானம் சென்றடைய வேண்டும். நீங்கள் இலங்கையில் இருப்பதாலும் உங்களுக்கு சிங்கள மொழி நிறைய பேருக்கு தெரிந்திருப்பதாலும் அன்னை உங்கள் வழியாக அவர்களை சென்றடைய கூடலாம். அப்படி பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் தொடர்கிறோம். ஸோ இந்த இலங்கை படத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட இலங்கை முழுவதும் அன்பர்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் தியானத்தில் ஈடுபடுகிறார்கள். இது இலங்கையை வளம்படுத்தி இலங்கையை வளம்படுத்தி இலங்கையின் எதிர்காலம் எல்லா மக்களுக்கும் நன்றாக அமைகிறதுக்கு ஒரு ஆரம்பமாக இது இருக்கும். அதுவே ஸ்ரீ மாதாஜி அவர்களுடைய விஷன். அவர்களுடைய விஷன் அவர்களுடைய எதிர்பார்ப்பு உலக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் அமைதியாகவும் அந்த அன்போடும் வாழ வேண்டும் என்பது அதுவே உண்மை, அதுவே நிதர்சனம். அதை விட்டு விலகுவதால் தான் நாங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறோம். ஸோ அந்த நிதர்சனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இருதயத்தில் வெறுப்புணர்வை அகற்றி அன்பும் கருணையும் நிரப்பி ஸ்ரீ மாதாஜி அவர்களை அதில் வைத்துக் கொள்வோம். ஸோ உங்களுடைய வரிகள் அனைத்தையும் நாங்கள் இவ்வாறு போற்று ஸ்ரீ மாதாஜியின் இன்றைக்கு அதை அர்ப்பணிப்பதற்காக எல்லோருடைய வார்த்தைகளும் உங்கள் இதயம் மூலமாக அது நேரடியாக சென்றடைந்து விட்டது ஏற்கனவே. நாங்களும் இது ஒரு ஆக்ஷன், ஒரு தூய செயலாகவும் சென்றடைய செய்வோம்.
ஸோ வியலாட்டை நீங்கள் நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் பார்க்கலாம். பிறகு மிக அழகாக எல்லாரும் எழுதியிருக்கிறீர்கள். வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மிகவும் அருமையாக ஒரு கவிதை முத்தாக வெளிவந்திருக்கிறது. ஸோ கோபிநாத் சார் ஒரு ஹார்ட் ஒன்று அனுப்பியிருந்தார், மிகவும் அருமையாக இருந்தது. அவர் வார்த்தைகள் எழுதவில்லை, ஒரு சிறிய ஹார்ட், அதுவே எவ்வளவு ஒரு அருமையான வெளிப்பாடு. ஸோ எப்பொழுதும் நீங்கள் எழுத வேண்டும் என்றில்லை, உங்களுடைய இவ்வாறாகவே உங்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அண்ட் அப்துல் ஹமீத் சார் மிக அருமையாக நேரம் எடுத்து மிக வடிவாக தயாரித்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் படத்துக்கு இலங்கை படம். ஓகே, சில பேர் பிந்தி அனுப்பினபடியால் இணைக்க முடியவில்லை, நாங்கள் அதையும் சேர்த்துத்தான் நாங்கள் அனுப்பி வைப்போம். ஸோ இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி எல்லோரும் அன்மியூட் பண்ணி உங்களுடைய இன்றைய நாளில் மனமாற நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு ஒரு பிரார்த்தனையை கேட்கலாம். ஸ்ரீமாத்திஜி, இந்திய அன்பர்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் இலங்கைக்காக பிரார்த்திப்பதற்கு. இலங்கையில் சாயோகா இன்னும் சரியாக நிறுவப்படவில்லை. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீமாத்திஜி அவர்களுடைய அன்பும் கவனமும் நிறைய இருக்கிறது இலங்கைக்கு. ஸோ இதை ஸ்ரீமாத்திஜி உங்கள் விருப்பப்படி இதை நாங்கள் நிறைவு செய்ய எங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டலை புரிந்து கொள்ளும் அறிவையும் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய துணை, உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு எப்பொழுதும் அருளுங்கள் தாயே. ஸ்ரீமாத்திஜி, நாங்கள் உங்களுக்காக, எமது இருதயம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. எப்பொழுதும் உங்கள் சேவை செய்ய காத்திருக்கின்றோம். ஜெய் ஸ்ரீமாத்திஜி. நீங்க அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அப்போது நீங்கள் அன்மியூட். நான் கிருபாக வைக்கிறேன். எல்லாம் மிகவும் அருமையாக இருந்தது. சந்தோஷம். உங்களுக்கு நன்றி. நன்றி கிருபா மேடம். மற்றும் இன்று இந்த நன்னாளில் நாங்கள் உங்களுக்கு ஒரு இலங்கைக்கான ஒரு நற்செய்தியும் இருக்கிறது. நீண்ட நாளாக நாங்கள் ஒரு நிலையம், சாஜயோகா நிலையம், ஒரு சென்டர் ஒன்றை நாங்கள் நிறுவ வேண்டும் என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்தோம். ஸ்ரீமாத்திஜியின் அருளால் அது எவ்வாறு நடந்தது என்று தெரியாது. எமது
எமது ஊரில் இலங்கையில் கைதடியில் ஒரு நிலம் ஒன்று நமக்கு கிடைத்தது. உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு அளவான நிலம், ஆனால் அதை விட 3 மடங்கான ஒரு அழகான நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, மிக எளிமையாக கிடைத்து நேற்று தான் நாங்கள் அதை அந்த காணி எழுத்தில் வாங்கி கொண்டோம். ஸோ இது அன்னையினுடைய முழுமையான ஆசீர்வாதம். ஸோ அதுவும் ஒரு நற்செய்தி. இலங்கையின் அமைதிக்கான ஆரம்பம் மிக விரைவாக ஆரம்பித்து விட்டது. ஸோ நாங்கள் செய்ய வேண்டியது எம்மை தூய்மைப்படுத்த மற்றவர்கள் தூய்மை அடைவார்கள். ஹலோ, நான் உதயகுமார் பேசுறேன். சொல்லுங்க உதயகுமார் சார். மாதாஜியோட பர்த்டேக்கு கேக் சாப்பிடுறதுக்கு இல்லையோன்னு யோசிக்கக்குள்ள அந்த வலும் இனிமையான ஒரு பாட்டு கேட்டு நல்ல அதுக்கு வாய்க்கு இனிமை இல்லாட்டி செவிக்கு நல்ல இனிமையா இருந்தது. போதிய அளவு திருப்தியா இருக்கக்கூடிய அந்த பாட்டு நல்ல இனிமையான ஒரு பாட்டு. அடுத்த வருஷம் பாப்பா ஸ்ரீ மாதாஜியின் அருள் இருந்தால் அடுத்த பர்த்டே பூஜா அல்லது அடுத்த பர்த்டே பூஜா 100வது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேக் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வரலாம். நன்றி உதயகுமார் சார். நன்றி. மற்றது அந்த கைதடியில இருக்கிறது மெயின் ரோட்டோட கண்டி ரோட்டோட இருக்கா அல்லது உள்ளுக்கா? கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு 1/2 மைல். கைதடி ஆயுர்வேத ஆஸ்பத்திரி அதுக்கு அது வந்து சந்தி எங்கட வந்து ஒரு ஓட்டோல எவ்வளவு நேரம், ஒரு 10 நிமிஷம் வரும். உள்ளுக்குள்ள எங்கட ஒரு முத்துக்குமார் சுவாமி வித்யாசாலயம் என்ற ஒரு மகா வித்தியாலயம் இருக்குது. அந்த அதுக்கு முன்னாலதான். உதயகுமார் சார், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் அந்த கைதடி ஜங்ஷன் இருக்குல்ல, A9 கண்டி ரோட்ல, அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரும். ஆனா நல்ல லொகேஷன். அதுல வந்து அந்த ஒரு ஸ்கூல் இருக்கு, கோயில் இருக்கு, மற்றொரு விளையாட்டு மைதானம் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பொது இடம் மாதிரி, அந்த ஆக்கள் இருக்கிற இடம் இல்லாமல் ஒரு பொது இடம் மாதிரி நல்ல இடம். நீங்க மேப்பா போடுவீங்க தானே லொகேஷன்? ஓம் ஓம் ஓம். ஓகே. அது இந்த கைதடிக்கு இப்ப ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்ன இந்த அதாவது பொலிட்டிக்கல் வேல வந்து இப்போ உதயகுமார் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இது நோர்தர்ன் ப்ரோவின்ஸ் ஜாஃப்னா ப்ரோவின்ஸோட ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் இருக்கிற வந்து கைதடி மாகாண சபை அரசாங்கம் இருக்கிறது. அந்த விதத்துல நல்லது. ஆமா. இல்ல எதிர்பாராத விதமா தான் அது கிடைச்சது. அப்துல் ஹமீத் சார், அந்த பிரேக் ஆகுது கூட கொஞ்சம். ஹலோ. சொல்லுங்க. இப்போ அவ்வளவு கிளியர் இல்ல. மாதிரி இந்த இலங்கை திருநாட்டுல இப்பொழுது இருக்கிற இந்த சிச்சுவேஷனை பாக்குற போது உண்மையிலேயே அந்த தமிழ், சிங்கள, கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்கள் எல்லோருக்கும் இந்த சகஜ யோகா வந்துட்டு மிகவும் ஒரு எதிர்காலத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். சொன்னா இப்போ இலங்கை திருநாட்டை பொறுத்த அளவுல
பல பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டு பல வழிகளிலும். அப்ப இது இந்த சகஜ யோகா வந்துட்டு உண்மையிலே ஒரு அடித்தளமாக மாறி எதிர்காலத்துல இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து ஓரளவாவது இந்த திருநாட்டை காப்பு நினைக்கிறேன். நிச்சயமாக அது வந்து கன பேர் ஒரு கொஞ்சம் பேருக்கு பரவிட்டுதுண்டா அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அது இந்த வைப்ரேஷனும் தானா அந்த வைப்ரேஷன்ஸ்ன்றது இந்த இறை அன்பு தானே, அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த இறை அன்பு வேலை செய்யும், அது மிகவும் அதிசயமான வழியில. நாங்க நினைக்கிறத விட 10 மடங்கு அதிசயமா வேலை செய்யும். உண்மையிலே இறை அன்பு வேலை செய்து என்பதை நான் மிகவும் கண்கூடாக கண்டு கொண்டுள்ளேன். அது நிச்சயமாக இந்த திருநாட்டில மீண்டும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு இந்த ஸ்ரீ மாதாஜி அருள் கிடைக்கும். நிச்சயமாக முக்கியமா இந்த பௌத்த சிங்கள மக்களை அடைய வேண்டும். இந்த அவர்களுக்கு இந்த சாயோவை அவர்களுக்கும் சென்றடைய வேண்டும். இலங்கைக்கு அது மிக முக்கியம். சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு நபரை, அது சிங்கள மொழியில பரிச்சயமான ஒரு நபரை இது சம்பந்தமாக இந்த சகஜயோக சம்பந்தமான அந்த ஆரம்ப கட்ட அந்த அறிவுகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய இன மக்களுக்கு இது விடயமாக எடுத்துரைக்கிற போது அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அந்த மக்களை கொண்டு அவர்களுடைய அந்த நுண்ணறிவுகள் மற்ற மக்களுக்கும் சென்றடைவதற்கும் ஏனைய அரசியல்வாதிகளுக்கு கூட அந்த நுண்ணறிவுகள் சென்றடைந்து நாட்டை வளப்படுத்தக்கூடிய ஒரு எதிர்காலம் உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு இருக்கு எனக்கு. நிச்சயமா எங்கள் எல்லோருடைய கையில தான் இருக்கு. முக்கியமா இலங்கையில இருக்கிறவர்கள் வசிப்பவர்களுடைய கையில நிறைய இருக்கு. நிஷாந்தவேல் சார், நீங்க சொல்லுங்க. நிறைய நாளைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. நன்றி. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வீடியோ எல்லாம் பாக்குறேன். நான் உங்களோட வீடியோ குரூப்ல போடுற நீங்கள் தானே. அது எனக்கு வந்து ஜாயின் பண்றது விருப்பம். இந்த டேட்டா வந்து பிரச்சனை, வைஃபை வந்து கவரேஜ் பண்ண பிரச்சனை. மொபைல் டேட்டால தான் கனெக்ட் பண்ணிட்டு இன்றைக்கு மாதாஜி இந்த பிறந்ததுக்காக இன்றைக்கு நான் கட்டாயம் பங்கு கொள்ளணும்ன்றதுக்காக இன்றைக்கு நான் ஜாயின் பண்ணி இருக்கிறேன். ஓம் மேடம், சுழிபுரம். நீங்க என்ன செய்றீங்க? படிக்கிறீங்களா? படிக்கிறேன். எங்க படிக்கிறீங்க? இங்க கொழும்பு யூனிவர்சிட்டியில. கொழும்பு யூனிவர்சிட்டி. கொழும்புல நிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? இல்ல மேடம், இப்ப வீட்ல தான் இருக்கிறேன். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். நல்லது. எத்தனையாவது வருஷம்? இப்ப வந்து தேர்ட் இயர். இந்த கிருஷாந்தனும் இருக்கிறார். அவரும் கொழும்பு ஓபன் யூனிவர்சிட்டி. அவரும் தேர்ட் இயர் நினைக்கிறேன். அவர் இன்ஜினியரிங் செய்யறார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் செய்யறார். மிக்க நன்றி. நான் நீங்க குவாய்ட்டா இருக்கிறது தானே, ஆனா தெரியும் நீங்க நிறைய நல்ல வடிவ செய்து கொண்டு இருக்கிறீங்களு. மிக்க சந்தோஷம் இன்னைக்கு உங்களை அறிந்து கொண்டது. படியுங்க, நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல ஃபீல்ட். படியுங்க. வெரி நைஸ். எல்லாட்ட இதுவும் மிக நல்லதாக இருந்தது. உதயகுமார் சார், நலாயினி மேம் யாழ்ப்பாணத்திலயா? யாழ்ப்பாணத்துல தான். இன்னும் வரையில். சரி. நீங்க மொனராகலையிலையும் 2 ஸ்டார் ரமணி போட்டிருக்கு. அது வந்து கொஞ்சம் மேல போட்டிருக்கு. அது மொனராகலை தான். அது நீங்க 2 பேரும் தான். சரியா எந்த இடம்னு தெரியாது. நீங்க 2 பேரும் தான் அந்த ஸ்டார்.
இல்ல நாங்கள் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் தொடங்கல நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு நாங்கள் முக்கியமா கொழும்பு மற்றது பதுளை ஹட்டன் அந்த ஏரியா எல்லாம் ரீச் பண்ணலாமா மட்டக்களப்பு கூட எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கல சும்மா தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கினோம். எங்களோட இதயத்தையே உருக்கிடுது இந்த அளவுக்கு. ரமணி சொன்ன மாதிரி அந்த எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த மாதிரி ஆன்லைன்ல சந்திக்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் அடுத்தது எங்களோட இந்திய அன்பர்கள் சாய யோகா அன்பர்களுக்கு நாங்கள் மிகவும் மிகவும் கடமை என்று சொல்ல இயலாது, மிகவும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். லலிதா மேம், மதனா தீதி, லலிதா மேம் அன்மியூட் பண்ணுங்க, கதையுங்க. நான் எல்லோரோடும் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். வைப்ரேஷனோட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்றேன். ஸ்பெஷலி ஸ்ரீலங்காக்கு ரொம்ப பிரார்த்தனை பண்றேன். நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம், ஸ்ரீலங்கா அந்த ப்ராப்ளத்தின் வெளியில வரணும் இல்லையா? இதான் நம்மளோட ஆசை. மாதாஜோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஸ்ரீலங்கால. ஸ்ரீமாதாஜி எப்பவும் சொல்லுவா, இந்தியா வந்து ஒரு பெரிய அண்ணா மாதிரி, ஸ்ரீலங்கா வந்து சின்ன தம்பி. ஆமா, பட் அது முதல்ல இந்தியா கூட தான் இருந்தது, அப்புறமா தான் பிரிஞ்சது. இல்ல 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 இப்ப வரலாறு தெரிஞ்ச வரையில வந்து தனியதான் இருக்கா, பிரிஞ்சுதான் இருந்தது. ஸ்ரீமாதாஜி ஒரு டோக்ல சொல்லி இருக்கிற இலங்கை வந்து பார்ட் ஆஃப் இந்தியா, சில வேளை ஆட்சி மூலமாக இருக்கலாம், பார்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தது. ஆமா, நானும் அது கேட்டிருக்கேன். ஸ்ரீமாதாஜி சொல்லி இருக்கிறார். அதுல என்னன்னா அந்த சில இந்திய அரசர்கள் வந்து இலங்கைய ஆண்டு இருக்கிறாங்க முன்னால. ஆனா அப்துல் ஹமீத் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அவரோட ஆசைகள்லாம் நிறைவேறணும். இது வந்து நிறைய நாளா இருக்கிற பிரச்சனை லலிதா தீதி. அதாவது 50-60 வருஷம் இல்லையா, 1000 வருஷம். அப்படியா? 1000 வருஷமா இருக்கு அந்த ப்ராப்ளம். ரைட். ஆமா, அது வந்து அந்த என்ன சொல்றது, எத்னிக் சிட்டி, ரெண்டு இனம் இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப 3-4 இனம் ஆச்சு. அது வந்து நீண்ட கால பிரச்சனை. பட் எல்லாருமே பயந்துதான் இருப்பாங்க இல்லையா அங்க உள்ளே இருந்து. இப்ப அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு உள்ளுக்கு ஒரு பயம் இருக்கு, எதுவும் நடக்கலாம் அந்த மாதிரி. ஆதிசக்தி மாதாஜி வந்து நம்ம மாதாஜி வந்து ஃபுல்லா எல்லாம் இந்த இன்செக்யூரிட்டில இருந்து எடுத்து இந்த இலங்கை எல்லாரும் சேர்ந்து இருக்க மாதிரி பண்ணிடணும். அதுதான் முக்கியம், அதுக்கு அன்புதான் முக்கியம். இந்த டாக்டர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு இந்தியால, அவர் தான் அடிக்கடி இலங்கையில போயிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசி கொஞ்சம் செட்டில் பண்ணுவார் ப்ராப்ளத்தை. அவர்கிட்ட அப்படி வைப்ரேஷன். அவருக்கு சஹஜோகான்னு யாரும் போய் சொல்லல, எனக்கு ரொம்ப விஷயம் அவருக்கு சொல்லணும்னு. பிகாஸ் he can really do something, you know. டாக்டர் சுப்பிரமணியம் கேட்டிருப்பீங்க. மினிஸ்டர் வந்து அவரும் தமிழ் ஜெய்சங்கர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? ஜெய்சங்கர், அவர் தான் இப்ப இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர், இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர். இப்ப என்ன செய்யுங்கன்னா, ஸ்ரீலங்கால இருக்கிற சஹயோகிஸ், இப்ப இந்த பொலிட்டீஷியன்ஸ் யாரும் அந்த உங்களோட தியானத்துல கவனத்தை போட்டு அவங்களுக்கு நீங்க அந்த பந்தன் போடுங்க. அந்த கையில இடக்கையில எழுதிட்டு உங்களோட ஆத்மால அவங்களோட பேரையோ பிரச்சனையோ எழுதிட்டு நீங்க அதுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க. இந்த வலை பக்கமா சுத்தி சுத்தி உங்களை கையால அவளுக்கு காமிங்களேன் நீங்க வீடியோல எப்படி பண்ண, so that எல்லாருமே படிச்சுப்பாங்க. கிருஷ்ணகுமார் கூட படிச்சுப்பாரு. ஸ்பாட் பண்ணுங்கப்பா. Spot. So உங்களோட இடது உள்ளங்கை உங்களோட ஆத்மா, இந்த ஆத்மாவில எந்த நீங்க எழுதிட்டு இந்த பேரையும் எழுதலாம், எழுதிட்டு உங்களோட வலக்கையால இப்படி வலை பக்கமா
சுத்தி சுத்தி நீங்க கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க. கொடுத்தா அது வந்து நீங்க என்னன்னா இந்த டிவைன் இறை அன்புட்ட நீங்க அதை அது அது வந்து ஒரு டெலிஃபோன் பண்ற மாதிரி, கடவுளை டெலிஃபோன் பண்ணி இது இந்த பிரச்சனை இருக்கு என்று நீங்க அதை ஒப்படைக்கிறீங்களா அந்த பிரச்சனைய கடவுள்கிட்ட. அவ்வளவுதான் அவ்வளவுதான். மற்றது உங்களோட எண்ணங்கள் இல்லாத அந்த மனநிலையில நீங்கள் அதை பற்றட்ட நிலையில், அந்த பற்றட்ட சாட்சி பாவத்தில் ஒரு பிரச்சனையை, நாட்டு பிரச்சனை என்றாலும் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அது அது வேலை செய்யும். அதாவது நம்மளோட வலது கை கட்ட விரலால, சாரி ஆள்காட்டி விரலால இடது கையில எழுதணும். வலது கை ஆள்காட்டி, அது வந்து விஷூதி, சிம்பாலிக். சிம்பாலிக். அப்புறம் கிளாக் வைஸ் பந்தன் போடணும். ஒன்ஸ் மோர் காமிச்சுக்கிறோம் கொஞ்சம் கையை. கிளாக் வைஸ். ரமணி மேடம் கொஞ்சம் கூட கையை வசதி காமிச்சுக்கிறோம் ஒன்ஸ் மோர். Can I take that background? Oh, okay. So இப்ப பாத்தீங்கன்னா எங்கட இடக்கை உள்ளங்காயில தான் எங்கட ஆத்மா இருக்குது. சோ இதுல நீங்க உங்களோட வலக்கை சுட்டி விரல், அது வந்து எங்கட விஷூதி விரல், அதால நீங்க எழுதுங்க. எழுதி போட்டு இப்படி 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 நீங்க போடணும். இப்படி போடக்கூடாது, மாறி போடக்கூடாது, இப்படி இப்படி நீங்க போடும் பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த வைப்ரேஷன்ஸே உங்களுக்கு சொல்லும் அந்த பிரச்சனையோட தீவிரம் என்ன மாதிரி. அது ஸ்ரீ மாதாஜி அது டெலிபோன் கால்னு சொல்லிருக்கா. அது வந்து டெலிபோன் கால். ஆமா, தெய்வத்துக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஜாப் வேணும், இல்ல உங்களுக்கு படிப்புல எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னா, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த எக்ஸாம் நல்லா போகணும்னு கையில உள்ளங்கையில இந்த கட்டை விரல், இந்த ஆள்கட்டி விரல எழுதிட்டு கிளாக் வைஸ் பந்தன் போட்டு ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அந்த வேலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆனா இதுல வந்து என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, அதாவது நாங்கள் உண்மையில என்னன்னு சொன்னா, எங்க நோக்கம் வந்து அந்த சகஸ்ராரத்திலே எண்ணங்கள் அற்ற தியான நிலையை அடைந்து அந்த பரமாத்மாவோட இணைறது தான் எங்களுடைய நோக்கம், முக்கிய நோக்கம். அது நாங்க செய்தோம் அந்த தியானத்துல. மற்றதுகள் எல்லாம் நாங்கள் வேண்டாமலே வேண்டிக் கொள்ளாமலே நடக்கும். எங்களுடைய இதயம் தூய்மையா, எங்களுடைய மூலாதார சக்கரம் தூய்மையா, எங்களுடைய ஆத்மா இதயத்தில் இருந்து அந்த சஹஸ்ரார சக்கரத்தை அடைந்து அந்த இணைப்பு இருந்ததுன்னு சொன்னா நாங்க வேற எதுவுமே உண்மையில வேண்ட தேவையில்லை. அந்த ஒரு நிலையை அடைஞ்சா மற்றெல்லாம் நடக்கும். மற்றெல்லாம் இந்த மெடிசின்ல சொல்லுவாங்க சைடு எஃபெக்ட், அந்த மாதிரி அதெல்லாம் சரியா நடக்கும். எனவே நீங்க அந்த இணைப்பு, அந்த இறைவனோட அந்த இணைப்பை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு அதை மேலும் மேலும் ஸ்ட்ராங், அதாவது மேலும் மேலும் நன்றாக அதை வளர்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால் மற்ற வாழ்க்கையில மற்ற எல்லாம் நல்லாவே நடக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் அது ஏதோ நன்மைக்கு அதுதான் இருக்கு. முக்கியம் என்னன்னு சொன்னா அந்த தியானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் தியான நிலைக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். மற்றவை எல்லாம் நல்லாவே நடக்கும். நீங்கள் அந்த நிலையை அடைய. இது என்னுடைய சொந்த அனுபவம். சொல்லுங்க மதி மேடம், சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்னைக்கு மாதாஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட
பொண்ணு வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காப்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? உங்க பேர் என்ன? இதோ பேசுங்க, பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேரம்மா உங்களுக்கு? மதுபாலா. மதுபாலா. எத்தனை வயசு உங்களுக்கு? 16 வயசு. என்ன செய்றீங்க? ஸ்கூலா படிக்கிறீங்களா? 11th படிக்கிறேன். 11th. இப்போ நெக்ஸ்ட் இயர், இந்த இயர் பியூசி எக்ஸாம்? இந்த இயர் தான். இப்பவும் நான் இருக்கிறப்போ பியூசி என்னவாங்க, இப்பவும் அப்படித்தானே? பியூசி தானே? இல்ல. மாத்திட்டாங்களா? ஓகே. இங்க இந்தியால ஜூனியர் காலேஜ் சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் அட்மிஷன் இது பண்ணுவாங்க. ஸ்ரீதர் சார், இது ஜூனியர் காலேஜ் சொல்லுவோம், தெரியாது. பாம்பேல எப்படி சொல்லுவோம், தமிழ்நாட்டுல எப்படி தெரியல. அப்படியா? மதுபாலா தமிழ்நாட்டிலும் ஜூனியர் காலேஜ் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் 12th செகண்ட் இயர் சொல்லுவோம். ஆமா. 12th அப்புறம் யூனிவர்சிட்டி. அப்ப எந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? 12th எக்ஸாம்? 10th and 12th. 12th எக்ஸாம். 12th எக்ஸாம். ஓகே. சேம் ஸ்ரீலங்காலையும் அதே மாதிரி. அங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் இது வச்சிருக்காங்க. பட் சேம் கான்செப்ட். இன்னைக்கு நல்லது மதுபாலா. நீங்க தியானம் செய்வீங்க? இன்னைக்கு அம்மாவோட செஞ்சேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த தியான நிலைக்கு போகக்கூடியதா இருந்ததா? உங்களுக்கு ரியலைசேஷன் வாங்கிண்டாச்சா மதுபாலா? ரியலைசேஷன் எடுத்துட்டாச்சா? அதாவது ஆத்ம விழிப்புணர்வு இல்ல. சோ அது அம்மா கிட்ட கேட்டு எங்களோட சண்டே செஷன் இல்லைன்னா ஃப்ரைடே செஷன்ல அந்த மாதாஜியோட அந்த ரெக்கார்டிங் கேட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட ஸ்ரீதர் சார் கொடுப்பாரு இல்லையா? ஸ்ரீதர் சார் கொடுக்கலாம் இல்லையா? நாங்க ஆமா, நீங்க அம்மா அவங்க நேரம் இருக்கிறாங்க இல்லையா, அம்மா மூலமா எடுங்க. ஆமா, அம்மா பெஸ்ட். உங்க குண்டலினி, உங்க அம்மாவோட குண்டலினி தான் உனக்கு பர்த் கொடுத்துருக்கு, இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா அத நேர பக்கத்திலேயே அவங்க இருக்கிறதால நல்லது. ஸ்ரீ மாதாஜி, பாப்பா வந்துட்டு இன்னைக்கு மாதாஜியோட பிறந்தநாள் அன்னைக்கு, அம்மா நானும் உங்க கூட உட்காந்து பண்றேன், இன்னைக்கு மாதாஜியோட பிறந்தநாள், எனக்கு நானும் உட்காந்து ஜாயின் பண்ண, இன்னையில இருந்து நானும் உட்காந்து உங்க கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதாஜி அவங்க கையாலே ஸ்வீட்லாம் பண்ணி வச்சு சாமி ரொம்ப நல்லது. அவங்க ஹார்ட்ல அத இது ஃபீல் பண்ணி. ஆமா. மதுபாலாக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். மதுபாலா, இது நீ ஆத்ம விழிப்புணர்வு எடுத்து, அதாவது கனெக்ஷன் ஆகும் உன்னோட பவர், வெளியில உள்ள காஸ்மிக் எனர்ஜி கூட, பரமாத்மா கூட. ஸோ அதுக்கப்புறமா நீ தியானம் பண்ணனா உனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும், நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆவ உள்ள இருந்து. ஸோ கனெக்ஷன் ஆயிட்டு கேக்குறதா நான் சொல்லுறது? ஸோ கனெக்ஷன் ஆயிட்டு நீ தியானம் பண்ணும்போது உனக்கு படிப்புல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், மார்க்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும், நல்ல ஜாப் கிடைக்கும். நீ ரொம்ப லக்கி, வெரி ஏர்லி ஏஜ்ல வந்திருக்க நீ. நாங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். இது ஆனா பரவாயில்ல, மற்ற ஆஸ்திரேலியா எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரே மாதிரி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் உனக்கு இப்ப நீ வருங்கால சிட்டிசன்ல, அப்ப நீ இந்த பவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நீ என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம், இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கூட நீ சொல்லலாம். நீங்க தியானம் பண்ண நீங்க கேட்காமலே உங்களுக்கு எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லதா நடக்கும். அந்த கடவுளுடைய அருள் கிடைக்கும். அந்த நிலைக்கு வரும் வரையும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேணும். ஆமா, தியானம் பண்ணி அந்த அந்த ஞானம் வர வேணும். வந்தா எவ்வளவு படிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் காலையில 5 நிமிஷம் ராத்திரி. மாத்திரை சொல்லியிருக்காங்க, இங்க ஒரு நாள் ஸ்கூல் போகட்டா பரவாயில்ல, ஒரு நாள் ஆபீஸ் போகட்டா பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பிடாட்டா பரவாயில்ல, ஆனா தியானம் எவ்ரிடே பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் நீங்க கனெக்டடா இருப்பீங்க, இணைஞ்சு இருப்பீங்க பரமாத்மா கூட. அப்ப பரமாத்மா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை இல்லையா, அவர் பார்த்துக்கணும்ல. சோ அம்மா கூட உட்காந்து ஜூம்ல தியானம் பண்ணுனா கண்டிப்பா பண்றேன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் எப்போ வருது? எக்ஸாம்ஸ் வந்து மார்ச்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கு. ஓகே. எப்படி பண்றீங்க? நல்லா பண்ணேன், முடிஞ்சிருச்சு இப்போ. நல்லா பண்ணிருக்கீங்களா? நல்லா பண்ணிருக்கேன். சொல்லுவாங்க மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல.
சார் கிருஷ்ணகுமார் சார் நல்ல டிபி போட்டிருக்காரு பாருங்க. ஸ்ரீ மாதாஜி கேக் கிட்ட உட்காந்து ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மதி மேடம் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கிருஷ்ணகுமார் அப்புறம் யாரு போட்டிருக்கா? தேவி அக்கா. கிருஷ்ணகுமார் சார் அந்த இது அனுப்பி இருந்தார் பிறந்த நாள். அது நாங்க அந்த இதுல ஆட் பண்ணி இருக்கோம் அந்த காட்டுல. அதான் சார் நான் வாட்ஸ்அப்ல மாத்திட்டேன் சார். டிபி இன்னைக்கு மாதாஜியோட போட்டோ தான் சார் வச்சிருக்கேன். அப்படியா? நல்லது. உங்க தியானத்துல முன்னேற்றம் தெரியுதா சார்? சார் நான் நல்லா இருக்கு சார். இன்னைக்கு கூட அந்த பாட்டு போட்டப்ப பர்த்டே சாங் போட்டப்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது. இன்னைக்கு காலையில இருந்து நான் ரொம்ப இதாத்தி இருந்தேன். மாதாஜிக்கு தீபாராதனை, சூடம், பத்தி, சாம்பிராணி எல்லாம் காமிச்சேன் சார். நல்லா இருந்தது. நல்லது நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க தியானத்துல முன்னேறுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில தேவையான மற்றெல்லாம் தானாவே கிடைக்கும். நான் அதான் டெய்லியும் பண்ணிட்டு சார் இருக்கேன். முடிஞ்ச அளவு கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது தெரியுதுங்க சார். இன்னைக்குமே இந்த நீங்க சாங் போடுறப்ப ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது. ரொம்ப அப்படியா? ரொம்ப நல்லது. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். நாங்க இதுல சேர்றதுக்கு நாங்க உண்மையிலேயே அவங்களுடைய என்ன சொல்றது கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த இதுல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறப்ப இந்த சகஜ யோகத்துல நாங்க சேர்ந்ததுக்கு மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும். மாதாஜி எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்களுக்கு மிக மிக பெரிய கோடான கோடி நன்றி சார். கண்டிப்பா அவங்களுடைய அருள், இறை அருள் இல்லாம எதுவுமே நடக்காது. அவங்க அருள் இருக்கு உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்க ஃபேஸ்புக்கை இப்போ நிறுத்தலாம். ஃபேஸ்புக் அன்பர்களே அனைவருக்கும் நன்றி. கோபிநாத் சார் ஜாயின் பண்ணியிருக்கார் ஃபேஸ்புக்ல. சரஸ்வதி மேடம், விஜயராணி மேடம், நிஷாந்தி மேடம், ராஜம் மேடம் மற்றும் சந்திரகுமாரி மேடம், அனைவருக்கும் சிவகலை மேடம் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் நாளை திங்கள் மாலை 7 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.